கண்ணப்ப நாயனாரையும் முழுமையாக சொல்ல முடியாது. வல்லால மகாராஜ் தான். ஏன்னா கண்ணப்பர் தகப்பன் ஸ்தானத்தில் அவர் இல்லை. போன பிரிவில் அர்ஜுனனா இருந்தாரு. அர்ஜுனனா இருந்து மாத்திரம்தான் அவர் தவம் இருந்தாரே தவிர இறைவனுடைய அருள் பெற்று முக்தி அடையணும்னு அவர் தவம் இல்லை. அவருடைய நோக்கம் பாசுபதத்தை பெற்று பாரத போர்ல வெல்லணும். கிருஷ்ணரோட உபாயத்தினால அவர் சொன்ன அறிவுரையினால தான் அவர் தவம் இருந்தார். தவத்தில் அவர் சிவபெருமான் வேடுவராக வந்ததுனால எல்லாம் வந்து தாழ்த்தி பேசக்கூடாது. எந்த ஒரு சிவனடியார் ஒரு வட்டத்துக்குள்ள வந்துட்டா அடியார்கள் அவ்வளவுதான். அவங்க கிட்ட நீ என்ன குலம் கோத்தரம்னு கேட்கக்கூடாது. அடியார்கள்னா சிவனடியார் அவ்வளவுதான். 63 ஒவ்வொரு குலம் கோத்திரமா இருந்தாலும் அதுல 63ல ராஜா இருக்காரு, சட்டிப்பானை செய்யற குழைவனார் இருக்காரு, திருக்குறிப்பு தொண்டர் இருக்காரு, துணி துவைக்கிறவர். அப்ப அவங்களெல்லாம் இவர் தாழ்ந்த பலம் இவரை கீழே இறக்கி வைங்கலாம் சொல்லுது. போய் பாருங்க, ஆலயத்துல ஒரே வரிசையில தான் அதிபத்த நாயனார் மீனவர் குலத்துல பிறந்தாரு. சும்மா ஜாதியை ஒழிக்கிறேன்னா சிவனடியார்ட்ட ஒழிச்சிடலாம், சைவத்துக்கு வந்துட்டா. மற்றபடி எல்லாம் ஒழிக்கலாம் முடியாது. ஏன்னா சொல்றார் நாவுக்கரசர், சாத்திரம் பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வேன், பாத்திரம் சிவம் என்று பணிகிறேன், மாத்திரைக்குள் அருளும் மாற்பேரு. ஈஸ்வரன் ஒருத்தர் வழிபட்டாங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அது ஈஸ்வர பக்தியில 2 பேர் இருந்தாங்கன்னா இந்த சிற்றின்ப வாழ்க்கை பேரின்பமா மாறும். இல்லைன்னா அந்த சிற்றின்ப வாழ்க்கை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது போர் அடிச்சு போயிடும். அதனாலதான் இப்ப நிறைய டைவர்ஸ்லாம் அதுக்கு காரணம் ஒருத்தர் அது புரிதல் இல்லை. 2 பேருமே பக்தி மார்க்கத்தில் இருக்கட்டுமே, எல்லாம் படிக்கவும் செய்யணும், நல்ல வேலைக்கு போகணும், ஈஸ்வர வழிபாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பக்தி மார்க்கத்தில் இறைவனை பத்தி பேசுறது அது பேரின்ப வாழ்க்கை. அது பேச பேச இனிக்கும். இன்னும் கொஞ்சம் மனைவி பேசுவாளா, சாமி பத்தி சொல்றாளே, மனைவி என்ன பண்ண ஈஸ்வரன் பத்தி இன்னும் வீட்டுக்கார் சொல்லுவாரான்னு அதுதாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவான், வீட்டு வம்பு, ஊர் வம்பு, அரசியல் வம்பு, சினிமாக்காரங்களை பத்தி இப்படியே பேசி காலத்தை போகும். அப்போ அது அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு தகட்டிடும் காலப்போக்கில். அப்போ வல்லால மகாராஜாவை தகப்பனா கொண்டிருக்கார். தாயுமிலி தந்தையில் தான் தனியனாயிடும். அவர் தாயில தந்தையில வல்லால மகாராஜா தந்தையா கொண்டுட்டார். என்ன பண்ணாரு, திருவண்ணாமலை கோயில புறணமைத்து எத்தனை கோபுரங்களை கட்டினாரு, எத்தனை மதில்களை கட்டினாரு. அப்பா ஒரு வீட்டை கட்டாருன்னா அந்த சொத்து யாருக்கு? அப்ப அவர் கட்டின சொத்து யாருக்கு போச்சு? அண்ணாமலையார் பிள்ளை இல்லையா? அப்பா கட்டினாரு, அப்பா இறந்தாரு. அன்னைக்கு அடுத்த நாள் திதி கொடுத்தாரு. வந்து உடனே என்ன பண்ணாரு, மகன் முடி சுட்டினாரு. இப்ப திருவண்ணாமலை சுத்தி ஆட்சி ஆள்றது யாரு? சிவபெருமான் தான். ஏன்னா வல்லால மகாராஜுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பை யாரு எடுத்துட்டாங்க? இன்னைக்கு ராஜாவா அவர் தான் இருக்காரு. வல்லால மகாராஜுக்கு அப்புறம் நாட்டை ஆளக்கூடிய ராஜா யாருன்னா அண்ணாமலையார் தான் ராஜா. அவர் மகுடம் சுட்டி முடி சுட்டுவாங்க, அடுத்த நாளே முடி சுட்டுவாங்க, ராஜ அலங்காரத்துல இருப்பாங்க. அப்போ ஒரு கோவிலை கட்டினாலே அவர் நமக்கெல்லாம் ஒரு மகனாயிரம். அப்பா சொத்து பிள்ளைக்கு போறா போல வேங்கடமலத்துல ஒரு கோவிலை கஷ்டப்பட்டு கட்டின்னு இருக்கோம். நாமெல்லாம் இப்ப யாரு? இறைவனுக்கு தகப்பமார்கள் போல இருக்கு. சொத்து யாருக்கு போகுது? நம்ம கட்டுற சொத்து அப்பா கட்டுற சொத்து பிள்ளைக்கு தானே போகுது. வல்லால மகாராஜா கட்டின சொத்து அண்ணாமலையார் இப்ப ஆட்சியே ஆள்றாரு. நம்ம கட்டுற சொத்து பிள்ளைக்கு போகுது. அப்போ எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா. அது மாத்திரம் இல்லாம அடியாருக்கு அத்தனை தொண்டுகள் செய்து குழந்தை பேர் இல்லைன்றதுக்கு ஈஸ்வரனே குழந்தை வந்ததுல பெரும் பேர். அதனால ஒரு ஆலயத்தை கட்டுவது, அடியவருக்கு தொண்டு செய்வதெல்லாம் பெரும் பேரு மானுட பிறப்புல. இப்ப சென்ற வாரத்துலதான் வேங்கடமலத்தில் கூடிய ஆலயத்துல கருங்கல்லாலே தளம் போட்டு முடியாச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. இதெல்லாம் அரசர்களால் தான் சாதிக்க முடியும். சாதாரண குடும்பத்தில் பிறந்து அடியார்கள்லாம் சேர்ந்து அது ஒருங்கிணைந்து பல பேர் கூடினால்தான் தேர் இழுக்க முடியாததுனால ஒரு சிறு துளி பெருவெள்ளமாக அன்பர்கள் அனைவரும் கொடுத்த
ஒரு சிறு தொகையினால அந்த கோயில்கள் இப்போ தளம் முடியாச்சு. இன்னும் அடுத்தது சொதவேலை போல் மேலே கோபுரத்தை கட்ட போகிறாங்க. இது வரைக்கும் அந்த திருக்கோயிலுக்கு அந்த மகா யாகம் போல நம்முடைய ஒரு திருக்கோயில் கட்டுறோம்னா அது எல்லாருக்கும் பங்கு உண்டு. அதே போல் ஒரு கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த கும்பாபிஷேகத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக கலந்துருக்காங்க. சில பேருக்கு வாய்ப்பு இருக்காது கலந்துக்கிறது, வெளியூரில் இருப்பாங்க, இல்லை உடல்நிலை சரியில்லாமல். அதுக்கு தான் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு 40 நாள் மண்டல பூஜை வைப்பாங்க. அதிலையாவது கலந்துக்கிறதுக்கு கலந்துக்கணும். கும்பாபிஷேகத்தில் அந்த ஊர் கோயிலில் கலந்துக்க முடியலன்னா அந்த மண்டல அபிஷேகத்தின் வகையாக ஒரு மண்டலன்றது 48 நாள். அந்த மண்டல பூஜையிலையாவது அந்த ஊர் மக்கள் வெளியூர் பயணம் செய்தவங்களோ உடம்பு சரியில்லை அந்த மண்டல பூஜையாவது கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கலாம் அந்த இறைவனை நாம் மதிக்கவில்லைன்னு அர்த்தம். இறைவனுடைய அருளையும் ஒரு பெரியவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களை மதித்து வான்னு கூப்பிட்ற போல நம்ம ஊரில் ஆலயத்தில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா எல்லாரும் கலந்துக்கணும். கலந்துக்க முடியாத சூழல் இருக்கவங்க அந்த மண்டல பூஜையாவது கலந்துங்க. அதனால தான் ஒரு மண்டல பூஜைக்கு 40 நாள் நடத்தி எல்லாரும் கலந்துட்டு அந்த இறைவனை வந்து சிறப்பிப்பார்கள். அதுபோல் இந்த கோபுரங்கள்லாம் கட்டி சிவராத்திரிக்குள்ளார கும்பாபிஷேகம் நடத்தணுன்ட்டு நாம் ஒரு குறிக்கோளோடு பயணிக்கிறோம். அது இறைவன் திருவருளால் வெகு விரைவாக கும்பாபிஷேகம் நடக்கணும்னு பிரார்த்தித்து அதில் பங்கேற்காத மக்கள் ஒரு சிறு தொகையாவது கொடுத்து நாமும் அந்த யாகத்தில் இந்த கற்கோயிலை கட்டுறதுல எனக்கும் ஒரு பங்கு, என்னோட 10 ரூபா அதில் சேர்ந்துருக்கு. என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய வழியாக தோன்றக்கூடிய தோன்றலுக்கும் இது புண்ணியம் சேர்க்கும். கேளாய் நம் கிளைகளுக்கும் கேடுபடா திறமரளி, என்னுடைய கிளைகள் கேடுபடாத ஒரு திறத்தை பெருமான் அருள்வார் என்று சொல்லி அடுத்ததாக நாம் பக்தர்களோட வேண்டுதலை விண்ணப்பமாக வைக்கப்படுறார்கள். அதை வைத்து அர்ச்சனை செய்து நிறைவு செய்ய உள்ளோம். திருச்சிற்றம்பலம்.